முழு மனதோடு ஒரு மனிதன் ஆண்டவரத்தில் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அவன் மேல் மனதுருவாராம். அவன் தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நாம மன்னிக்கிறதுக்கு ஒரு லிமிடேஷன் வச்சிருப்போம், ஒரு அளவு. ஆனா ஆண்டவர் நம்மையும் மன்னிக்க சொல்றாரு. என்ன 7-70 தரம் அப்படின்னு சொல்றாரு. 7-70 தரம்னா நம்ம 7ஐயும் 70ஐயும் பெருக்கி அப்போ 490. அப்ப 490 முறை நம்ம எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்னையா டிக் பண்ணிட்டு வரணும்னு கிடையாது. இந்த கணக்கு அப்படி கிடையாது. நாம் மன்னித்து கொண்டே தான் இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் செய்தார். வேதம் சொல்லுது, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறாராம். ஆண்டவர் தாராள குணமுள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் தருகிற ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற மன்னிப்பை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளவு பாவம் செய்திருப்போம், எவ்வளவு ஆண்டவர் காயப்படுத்திருப்போம், எவ்வளவு அவரை சிலுவையில் அடிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் எப்படி மன்னிச்சிருக்காரு பாருங்க நம்ம வாழ்க்கையை. எவ்வளவு தூரம் வேதம் சொல்கிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தேவன் பாவத்தை தான் வெறுக்கிறாய் தவிர அவர் பாவியை ஒருபோதும் வெறுத்ததே கிடையாது. ஓசியா 14:4 படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. யாரெல்லாம் உண்மையான மனமாற்றத்தோடு தங்கள் வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை புதுப்பிக்கவும் அவர்களுக்கு மன்னிப்பை அருளி அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றவும் தேவனால் முடியும். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.